probiotics. ஏன் இந்த prime probiotics? இன்ஃபேக்ட் இது நிறைய பேர் வாட்ஸ்அப்ல அனுப்பிங்க சார், ஸ்கின்ல இந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்கு, தலை முடி கொட்டுது, இல்ல கண்ணுல வந்து இந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்கு, தைராய்டு ப்ராப்ளம் இருக்கு, இல்ல ஹார்மோன் இம்பேலன்ஸ்ல இந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்கு. இது எல்லாத்துக்குமே அடிப்படையான காரணம் நம்ம உடம்புல விட்டமின்ஸ் அண்ட் மினரல்ஸ் பற்றாக்குறை. ஸ்கின் பொறுத்த அப்படியே கலர் வந்து வெளியே போகக்கூடியது, ஸ்கின்ல வந்து ஏற்படக்கூடிய வீக்கமா இருக்கலாம், இல்ல சிராய்கள் இருக்கலாம். இதற்கு அயன், ஃபோலிக், B12, B காம்ப்ளெக்ஸ் விட்டமின், விட்டமின் ஏ, ஜிங்க், விட்டமின் கே அண்ட் சி. நகமோட ஷேப் வளர மாட்டேங்குது, நகம் உடஞ்சிட்டே இருக்கு, நகம் ஒரு மாதிரி வெளியே போன மாதிரி இருக்கா, அயன், விட்டமின், B12, புரோட்டீன். தலைமுடி லூஸ் ஆயிடுச்சு, தலைமுடி கொட்ட ஆரம்பிக்குது, அடர்த்தி குறையுது, இள நரை ஏற்படுது, வழுக்க விழுந்துச்சு. இது காரணம் என்ன? புரோட்டீன், பாட்டின், காப்பர், எசென்ஷியல் ஃபேட்டி ஆசிட்ஸ் இதோட பற்றாக்குறை. பார்வை குறைபாடுகள் ஏற்படுது, கண்ணுல வந்து வலி, வீக்கம், நமச்சல், எரிச்சல் ஏற்படுதா, விட்டமின் ஏ, தென் விட்டமின் பி ல இருக்கக்கூடிய நியாசின், ரிபோஃப்ளாவின். வாயில அல்சர் இருக்கு, வாயில வந்து ஒரு மாதிரி கட்டு மாதிரி வருது, வாயில எரிச்சல் இருக்கா, பி காம்ப்ளெக்ஸ் விட்டமினோட பற்றாக்குறை. தைராய்டு ப்ராப்ளம், அயோடின் டெஃபிஷியன்சி, எலும்பு தேய்மானம், கால்சியம், மெக்னீசியம், ஜிங்க் இதோட பற்றாக்குறை. சோ பல நோய்கள் உடம்புக்குள்ள உருவாகிறதுக்கு முக்கியமான காரணம் இந்த ஊட்டச்சத்துக்களோட பற்றாக்குறை. அதனால வெஸ்டீஜ் பிரைம்ல காம்பயோட்டிக்ஸ். காம்பயோட்டிக்ஸ்ல என்ன இருக்குன்னா மல்டி விட்டமின், மல்டி மினரல். சோ நம்ம உடம்புக்கு தேவைப்படக்கூடிய எல்லா விதமான விட்டமின்ஸ் அண்ட் மினரல்ஸ் முழுமையாக இருக்கக்கூடியதான் இந்த பிரைம் காம்பயோட்டிக்ஸ். காம்பயோட்டிக்ஸ் யாரால கிடைக்கும்? ஒரு நாள் நல்லா சுறுசுறுப்பா இருக்கணும், தெம்பா இருக்கணும், நோய் எதிர்ப்பு சக்தி நல்லா இருக்கணும், காம்பயோட்டிக்ஸ் எடுக்கலாம். சர்க்கரை நோய் இருக்கு, இதயம் சம்பந்தப்பட்ட நோய் இருக்கு, எலும்புகள் தேய்மானம் இருக்கு, காம்பயோட்டிக்ஸ் எடுக்கலாம். 12 வயசுல இருக்கக்கூடிய குழந்தைங்களுக்கு காம்பயோட்டிக்ஸ் கொடுக்கலாம். கல்யாணம் ஆயிடுச்சு, இன்னும் குழந்தை உருவாகல, காம்பயோட்டிக்ஸ் ரெக்கமெண்ட் பண்ணலாம். அடிக்கடி எனக்கு சளி பிடிக்கும், அலர்ஜி இருக்கு, ஸ்கின் அலர்ஜியா இருக்கலாம், இல்ல ரெஸ்பிரேட்டரி ப்ராப்ளம் ஏற்படக்கூடிய அலர்ஜியா இருக்கலாம், காம்பயோட்டிக்ஸ் ரெக்கமெண்ட் பண்ணலாம். சோ ஒரு நாள் ஜஸ்ட் ஒரு கேப்சூல் காம்பயோட்டிக்ஸ் எடுத்து வந்தாலே போதும்.